10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 உறவுகளும் சார்புகளும் இதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 1.1 a சமம் 1 3 5 b சமம் 2 3 எனில் a ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a வை காண்க. செகண்ட் கொஸ்டின் a கிராஸ் b என்பது b கிராஸ் a க்கு சமம் ஆகுமா இல்லை எனில் ஏன்? தீர்வு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் a கிராஸ் b பார்க்கணும். ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏவை இந்த மாதிரியான ஒரு நீள்வட்டத்திலையும் பிஏ ஒரு நீள்வட்டத்திலையும், அதாவது இது வந்து செட் அப்படின்வாங்க. ஸோ கணத்தில் வந்து நான் குறிச்சிக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அதனுடைய எலமெண்ட்ஸான உறுப்புகளை நான் இங்கே எழுத போகிறேன். ஏக்கு என்ன இருக்குது, தட் இஸ் 1 3 5. பிக்கு என்ன இருக்குது பாருங்கள், 2 மற்றும் 3. ஓகே, ரெண்டுமே எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படி நமக்கு என்ன கேட்குறாங்க, ஏவையும் பியையும் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். ஓகே, எப்படி கிராஸ் பண்ண முடியும் நம்ம பாருங்க. ஸோ இது கிராசிங் நடக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் இங்கே போட்டு காட்ட பாருங்க. ஸோ இந்த கிராசிங்கில் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து இப்படி ஆரம்பித்து அடுத்தது இதை வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டுட்டு அடுத்தது இதை ஒரு கன அடைப்பானால அடைச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் கமா போட்டு எழுதிட்டே இருக்கணும். ஸோ உள்ளுக்குள்ளேயும் கமா போடணும், வெளியிலையும் கமா போட்டு எழுதிட்டே போகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே இது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு, இது கார்ட்டீசியன் பெருக்கல்னு சொல்லுவாங்க. இது சாதா பெருக்கல் இல்லை, இது கார்ட்டீசியன் பெருக்கல். ஸோ அப்படி வரும்போது இந்த மாதிரியான அமைப்பு முறையை நீங்கள் மனசில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். சரி, அப்போ இதுக்குள்ளே யாரை எழுதணும், அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளை தான் எழுதணும். ஓகே, அப்போ ஏலேருந்து பிக்கு போகணும் இல்லையா? ஸோ இதுதான் ஏலேருந்து பிக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸோ இப்படி ஆரம்பிச்சுட்டு ஸோ இதுக்குள்ளே இப்போ போடணும். என்ன போடணும் அப்படின்னா பாருங்கள், 12 13. ஸோ 12 13 இது கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம கமா போடணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, 32 33. ஸோ 32 33. நெக்ஸ்ட் 52 53. ஸோ 52 53. ஓகே, இப்படி போட்டுட்டு அடுத்தது இதனுடைய அந்த கர்லி பிராக்கெட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுதான் வந்து கன அடைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் இந்த உறுப்புகளுக்குள்ள ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்குள்ள கமா கொடுத்துட்டேன். அப்புறம் இங்கே வெளியில் இதையும் கமா கொடுத்துக்கோங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பி கிராஸ் ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கணும், பி எழுதிக்கணும், அப்புறம் ஏ எழுதிட்டு இப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் யார் பாருங்கள், 2 3. அப்போ 2 3 எழுதிக்கோங்க. ஏல யார் இருக்காங்க, தட் இஸ் 1 3 5. ஓகே, எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். ஓகே, ரைட்டு. நான் முன்னே சொன்னது போல தான், இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும் நம்ம, ஸோ இந்த மாதிரி அடைப்பான இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி கம்மா போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகே, ரைட். அப்போ இங்கே எழுதிக்கோங்க, பி கிராஸ் ஏ சமம் என்னென்னலாம் எழுதலாம். ஸோ நீங்கள் இப்படி கர்லி பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், ஸோ 21 23 25. அப்போ கொஞ்சம் தள்ளி எழுதிக்கோங்க, 21 23 25. அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 31 33 35. அப்போ 31 33 35. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் கமா நடுவில் கட்டாயமாக போட மறந்துடாதீங்க. ஏன்னா இது எப்படி படிக்கணும்னா 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5 அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் கமா இருக்கணும். ஓகே, ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோமனில் இருக்கக்கூடிய 2 கொஷின்ஸும் சால்வ் பண்ணியாச்சு, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க, ஏ கிராஸ் பி என்பது பி கிராஸ் ஏக்கு சமமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஸோ இங்கே வந்து ஏ ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, பி செகண்ட்ல இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பி ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, ஏ செகண்ட்ல இருந்துச்சு. அதனால டோட்டல் கனமே மாறிடுச்சு. ஏன்னா இங்கே 1 3 5ன்னு முதல்ல வந்தது, இங்கே 1 3 5 செகண்டில் போயிடுச்சு, செகண்ட் செட்டாக போயிடுச்சு. இங்கே ரெண்டாவதாக இருந்த 2 3 இங்கே ஃபர்ஸ்டில் வந்திருக்குது. அப்போ எப்படி அது 2 சமமாகும்? ஏன்? இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பிங்கிறது பி கிராஸ் ஏக்கு சமமாகுமா, அதாவது பாருங்க சமம்ங்கிற சிம்பிள் போட்டிருக்காங்க, சமமாகுமான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஏன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம ஏ கிராஸ் பியில் என்ன மாதிரியான உறுப்புகளை பார்த்தோம், 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3 பார்த்தோம். பட் இங்கே பி கிராஸ் ஏல 2,1, இங்கே வந்து 1,2ன்னு பார்க்கும்போது இங்கே 2,1. அப்புறம்
இங்க 1,3ன்னு பார்க்கும்போது இங்க என்ன கிடைச்சிருக்கு 3,1. 3,2ங்கும் போது 2,3னும் 3,3 அப்படியே வந்துருச்சு. ஓகே ரைட். ஆனா 5,2ங்கிற இடத்துல பாருங்க 2,5 5,3ங்கிற இடத்துல 3,5ன்னு ஒவ்வொரு உறுப்புமே மாறுபட்டு இருக்கு. ஒரே உறுப்பு மட்டும்தான் வந்து ரெண்டுலயுமே சேமா இருக்கு. ஸோ 4 அப்படிங்கிற நம்பர் எப்போ 4க்கு சமமாகும்? அதே 4 இருந்தா தானே சமமாகும். 10ங்கிற நம்பர் 10க்கு தான் சமமாகும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் பி கிராஸ் ஏலையும் இருந்தா மட்டும்தான் இது ரெண்டும் சமம். ஸோ எனவே இது என்ன எழுதணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி வந்து சமமான்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதை அப்படியே நீங்க போட்டுட்டு நாட் ஈக்குவல் டுன்னு போட்டுருங்க. ஸோ நம்ம என்ன போடணும், சமம் இல்லை அப்படின்ட்டு அந்த சமத்தை அடிச்சு விட்டு காமிக்கணும். ஓகே நெக்ஸ்ட் இல்லை எனில் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா கொஷின். அப்ப நம்ம என்ன எழுதணும், ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ வேறுபட்ட உறுப்புகளை கொண்டுள்ளது, எனவே இது சமமாகாது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் நம்ம கொடுத்துடணும். ஓகே இப்போ தேர்ட் ரோமன்ல என்ன கேட்டிருக்காங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் பி என் ஆஃப் பி கிராஸ் ஏ என் ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி. நான் ஏன் இதை வந்து பெருக்கல் அப்படின்னு சொல்றேன்னா இது வரைக்கும் கிராஸ் கிராஸ்ன்னு சொல்லி படித்தேன். ஆக்சுவலி இந்த பெருக்கல் குறியா இருக்கிறத நான் கிராஸ்ன்னு, அதே போல இதையும் நான் கிராஸ்ன்னு தான் சொன்னேன். ஆனா இங்க மட்டும் வரும்போது இதை பெருக்கல் அப்படின்னு தான் சொன்னேனே ஒழிய கிராஸ்ன்னு நான் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா இந்த எண்ணுடைய காரணத்தினால. இந்த எண் என்ன சொல்லுது அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன், அதாவது நம்பர் ஆஃப் உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். ஏ கிராஸ் பியினுடைய உறுப்புகள், தட் இஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி. அதே போல பி கிராஸ் ஏவினுடைய உறுப்புகள். அப்ப இங்க ஏவினுடைய உறுப்புகள், இங்க பியினுடைய உறுப்புகள். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் உள்ள இருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே அப்போ ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பார்க்கலாம். ஓகே எத்தனை உறுப்புகள் இருக்கு பாருங்க, 1,2 அப்படிங்கிற ஒரு உறுப்பு, 1,3 2, 3,2 3 உறுப்பு, 3,3 4, 5,2 5 உறுப்புகள், 5,3 6 உறுப்புகள். ஓகே இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு பதிலாக நான் எத்தனை உறுப்புகள் எழுதலாம், தட் இஸ் நமக்கு தெரியுது 6 உறுப்புகள் இருக்கு. ஓகே ரைட். இப்போ என் ஆஃப் பி கிராஸ் ஏ பார்க்கலாம். பாருங்க 1 2 3 4 5 6 இது ரெண்டுலையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இங்க பாருங்க இந்த பிராக்கெட் போட்டு நம்ம இது 2 1 நம்ம வச்சிருக்கோம், அதனால நம்ம அதை ஒரு உறுப்பா தான் கன்சிடர் பண்ணணும். 2,1 அப்படின்னு 2 உறுப்புன்னு எடுத்துக்காதீங்க, அது தவறு. ஏன்னா இங்க நம்ம அதை பிராக்கெட் போட்டு அதை ஒரு உறுப்பா மாத்தி வச்சிருக்கோம், அதனாலதான் இங்க கமா போடணும்னு சொன்னது நான். அப்ப இது 2வது உறுப்பு 3வது உறுப்பு, அந்த மாதிரி மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கு. ரைட். அடுத்தது பாருங்க என் ஆஃப் ஏ. ஏல வந்து 1 3 5. ஓகே அப்ப என் ஆஃப் ஏல என்ன இருக்கும், தட் இஸ் 1 2 3 உறுப்புகள். ஸோ 3 உறுப்புகள். அதே போல பில என்ன உறுப்புகள் இருக்கு, ஸோ இப்போ நம்ம இங்க போய் பார்த்தா தெரியும், தட் இஸ் 2,3. ஸோ அப்போ பில என்ன உறுப்புகள் இருக்குன்னா 2,3. அதே எப்போ என் ஆஃப் பின்னு கேட்குறாங்களோ, தட் இஸ் பியினுடைய உறுப்புகள்னு கேட்குறாங்களோ அப்போ அது எத்தனை, ஸோ 1 2. ஸோ 2. அப்போ இங்கே போடுங்க, என் ஆஃப் ஏக்கு பதிலாக 3, என் ஆஃப் பிக்கு பதிலாக 2. இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம பெருக்கணும். பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ நமக்கு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 6ங்கிறது 6க்கு தான் சமம். ஸோ அப்போ இந்த 3மே சமம். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும் ஃபைனலாக ஆன்சரை, ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி சமம் என் ஆஃப் பி கிராஸ் ஏ சமம் என் ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 1.2 இஃப் ஏ கிராஸ் பி சமம் 3,2 3,4 5,2 5,4 எனில் ஏ மற்றும் பிஐ காண்க. ஸோ ரொம்ப எளிமையான கொஷின். இந்த மாதிரியான கொஷின்ஸ் கட்டாயமா நம்மளுடைய பப்ளிக் கொஷின் பேப்பர்ல இருக்கும். ஸோ அதனால இதுல கொஞ்சம் கவனமா நீங்க பாருங்க. ஓகே ஸோ நம்ம என்ன எழுதணும், ஸோ தீர்வு தான். ஓகே தீர்வுல ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி என்னன்னு எழுதிக்கோங்க. தட் இஸ் ஏ கிராஸ் பியை நீங்கள் என்ன பண்ணணும், கர்லி பிராக்கெட் போட்டு நான் சொன்னது போல தான் இப்படி இருந்தாலே ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கிறத நீங்கள் இப்படியும் இப்படியும் நீங்கள் மாற்றிடணும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி கம்மா போட்டு எழுதிடணும். ஓகே ரைட். அதுதான் இங்கேயும் போட்டிருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் ஏங்கிற கணமும் பிங்கிற கணமும் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே ரைட். அப்போ நமக்கு தெரியும் நம்ம பேசிக்காக ஏ கிராஸ் பி அப்படின்னா எப்படி எழுதுவோம், தட் இஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த ஓவல் ஷேப், அதாவது செட்டு, அடுத்தது இதில் இருக்கக்கூடிய செட்டு. ஓகே அப்போ இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஏல இருந்திருக்கணும் தானே. அப்போ இங்கே பாருங்க 3 3 5 5. ஸோ
உடனே நம்ம போய் 3 3 5 5ன்னு எழுதுனா அது தவறு. அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா செட்ல ஒரு டைம் ரெப்ரசன்ட் பண்ணாலே போதும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட அதே உறுப்புகளை வந்து கொண்டு வரக்கூடாது. அதனால ஒரு டைம் 3ம் ஒரு டைம் 5 நம்ம எழுதிடணும். ஓகே, அப்ப ஏல 3,5 இருக்கு. ஓகே ரைட். அடுத்தது பி அப்படிங்கிற கணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். தட் இஸ் இப்போ ரெண்டாவது பி எங்க இருக்குது? செகண்ட்ல இருக்கு. செகண்ட்ல இருந்தா ரெண்டாவதா இருக்கக்கூடிய உறுப்புகளை பாருங்க. இப்போ 2 4 2 4. அப்ப இப்போ நீங்க சொல்லுங்க. ஸோ என்ன வந்திருக்கணும் இங்க ஆக்சுவலி? ஸோ 2 4 தான். 2 2 4 4 2 டைம் டபுள் என்ட்ரி பண்ணக்கூடாது. அப்போ இதுல இருந்து நம்ம ஈஸியா ஏங்கிற செட்ல யார் இருக்காங்கன்னு எழுதிடலாம் தானே. தட் இஸ் இப்படி ஏன்னு ஒரு தனித்த செட்டா இருக்கும்போது நீங்க இதுல போடுற மாதிரி இந்த கர்வ் பிராக்கெட் போட தேவையில்லை. ஏன்னா இது வந்து கார்டீசியன் பெருக்கல் இருந்தா மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஏ மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ ஏ கிராஸ் பிக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். பட் இங்க இருக்கிறது ஏங்கிற ஒரு செட்டு தான். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த தனித்த உறுப்புகளை மட்டும் எழுதணும். அப்ப ஏங்கிற செட்டுக்குள்ள என்ன வரும்? ஸோ 3 5. அடுத்தது பிங்கிற செட்டுக்குள்ள ஸோ 2, 4. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 1.3. ஏ சமம் எக்ஸ் என்பவன் எண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருப்பான். மேலும் எக்ஸ் 1க்கு மேலும் 4க்கு கீழேயும் இருப்பான். நெக்ஸ்ட் பி என்பவன் டபுளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு எக்ஸும் 0 மற்றும் 0க்கு சமமாகவும் 2ஐ விட குறைவாகவும் இருக்கும். மற்றும் சி சமம் எக்ஸ் எண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். மேலும் எக்ஸ் ஆனது 3ஐ விட குறைவாக இருக்கும் என்க. அப்படி எனில் ஃபர்ஸ்ட் ரோமன்ல ஏ கிராஸ் பி யூனியன் சி சமம் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. செகண்ட் ரோமன் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி என்பவற்றை சரிபார்க்க. ஸோ நம்ம தீர்வு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக ஒன்று தெரியணும். ஸோ என்ன தெரியணும்? தட் இஸ் இதில் இருக்கக்கூடிய என் யாரு, டபிள்யூ யாரு அப்படின்னு தெரியணும். ஓகே, என்னங்கிறது என்னது? தட் இஸ் இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இயல் எண்கள் எப்படி இருக்கும்? ஸோ இயல்பாக வரக்கூடிய எண்கள். தட் இஸ் நம்ம போனோடனே என்ன சொல்லுவோம் ஒரு வகுப்பில்? 1 2 3 4ன்னு. ஸோ மாணவர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் கொடுத்து 1வது இடத்துல இருக்கக்கூடிய 1வது மாணவன், 2வது மாணவன், 3வது மாணவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இயல்பா இருக்கக்கூடிய எண்கள். தட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டபிள்யூ அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஸோ முழு எண்கள். முழு எண்கள்னா என்ன? ஸோ 1 2 3 இருக்கும். ஆனா ஸோ இயல் எண்களை காட்டிலும் இவரு கொஞ்சம் பெரியவரா இருப்பாரு. தட் இஸ் 0 அப்படிங்கிற நம்பரை தனக்குள்ள வச்சிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போ நம்மளுடைய கான்செப்டுக்குள்ள வரலாம். தட் இஸ் இங்க மேல என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்? ஸோ ஏ எப்படி இருக்கணும்னா ஸோ நான் இங்க எழுதுறேன் பாருங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு the set of all x in n such that 1 less than x less than 4. ஓகே, இப்போ இங்க பாருங்க n அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லி பார்த்துருக்கோம்? 1 2 3 4 தானே. ஸோ அதை கீழே அப்படியே வந்து எழுதிக்கோங்க. இப்படி போயிட்டே இருக்கும். ரைட். எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க 4 வரைக்கும் முடியுதோ அதை ஃபுல்லா எழுதிக்கோங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் இப்போ பாருங்க இங்க சமம் அப்படிங்கிற குறி எதுவும் இல்லை. இது இல்லாதனால இந்த 1 வரக்கூடாது. அப்ப இது வரக்கூடாது. அதே போல இங்க சமம்ங்கிற குறி இல்லை. அதனால இந்த 4ம் வரக்கூடாது. அப்ப இந்த 4ம் வரக்கூடாது. ஸோ இதுக்கு மேல இருக்கிறது எதுவுமே வராது. ஸோ அப்போ இந்த செட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? தட் மீன்ஸ் ஏங்கிற செட்டுக்குள்ள ஸோ 2 3 இது மட்டும்தான் இருக்கும். அதே போல அடுத்த செட் நம்ம எழுதலாமா? ஓகே, அடுத்த செட் என்னது? தட் இஸ் பிங்கிற செட் எப்படி இருக்கும்னா the set of all x from w such that 0 lesser than or equal to x less than 2. ஓகே, இப்போ முதல்ல wனா யாருன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் 0 1 2 3 4 போயிட்டே இருக்கும். பட் நீங்க இங்க என்ன இருக்குதோ அதுல ஸ்டார்ட் பண்ணி இதுல இருக்கிறத முடிச்சுக்கோங்க. ஓகே ரைட். இப்போ பாருங்க இந்த 0 கிட்ட சமம்ங்கிற ஒரு குறி இருக்கு பாத்தீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அப்ப 0 உள்ள வரணும். இங்க ஆனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராங் பண்ணோம் நம்ம இந்த இடத்துல இல்லையா? ஏன்னா அங்க சமம்ங்கிற குறி இல்லை. இப்ப இங்க இருக்கிறதுனால நம்ம 0ங்கிறத எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது இட் ரன்னிங் ஃப்ரம் இந்த எக்ஸ் ஆனது எங்க ரன்னிங் ஃப்ரம்னா 0 to 2 வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு, அதாவது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
ஓகே, இப்போ 2 வருமா? இப்போ நீங்களே பதில் சொல்லலாம். 2ங்கிறது வராது. அப்போ நிச்சயமா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2வை அடிச்சிடணும், அதுக்கு மேல இருக்கிறதையும் அடிச்சிடணும். ஓகே, அப்ப இதுல என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் தட் இஸ் உறுப்புகள் இருக்கு? 0வும் 1ம் தான். அப்ப 0, 1 இது ரெண்டும் தான் பிங்கிற செட்டுக்குள்ள இருக்கு. இப்ப மூணாவது செட்டு சில என்னெல்லாம் இருக்கு பாருங்க. தட் இஸ் the set of all x belongs to n. so n இலிருந்து எடுக்கப்பட்டிருப்பான் such that x less than 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த n-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? n 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகே ரைட். ஓகே, இப்போ இங்கே 3 இருக்கிறதுனால 3யோட போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம், தேவையில்லை. ஓகே ரைட், ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம அடிச்சு விட தான் போகிறோம், அதனால அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, x less than 3 அப்படின்னு இருக்கு. இங்க சமம்ங்கிற குறியீடு இருக்கா? இல்ல. அப்ப இல்ல அப்படின்னா சோ 3க்கு சமமா இருக்காது. அப்ப இது இல்ல. சோ 3ங்கிறது வரக்கூடாது. அப்ப 3க்கு மேல இருக்கிறதும் வரக்கூடாது. ஓகே ரைட். அப்போ x எங்க இருந்து ரன் ஆயிருக்கணும்? தட் இஸ் 1 2. அப்போ c-க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? 1, 2 அப்படிங்கிற உறுப்புகளை எழுதலாம். ஓகே, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ABC எழுதிக்கலாம். ஏங்கிற செட்டுக்குள்ள என்ன உறுப்புகள் இருக்கு? தட் இஸ் a ஈக்குவல் டு ஸோ 2 3. ஓகே ரைட். பிங்கிற செட்டுக்குள்ள என்ன பார்த்துருந்தோம்? ஸோ 0, 1. சிங்கிற செட்டுக்குள்ள என்ன பார்த்துருக்கோம்? 1, 2. முதல்ல இதை எழுதினா தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய கண்டிஷனை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோமன்ல. தட் இஸ் a கிராஸ் b யூனியன் c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அது எதுக்கு சமமா இருக்கணுமா? a கிராஸ் b யூனியன் a கிராஸ் c-க்கு சமமா இருக்கணுமா? ஓகே, இப்போ அதை நம்ம எங்க எழுதிக்கலாம்? ஸோ நான் இப்போ இதை LHS அப்படின்னு எடுத்துக்கிறேன், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது ஃபுல்லாக இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா? எதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு? சமத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. அதனால நான் இது LHS இது RHSன்னு எடுத்துட்டு நான் சால்வ் பண்ண போறேன். ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? தட் இஸ் LHS. LHSல என்ன இருக்கு ஆக்சுவலி? தட் இஸ் a கிராஸ் b யூனியன் c. ஓகேவா? எப்பவுமே நம்மளுக்கு தெரியும். ஸோ போர்ட்மாஸ் ரூல்ஸ்ல இருந்து நம்ம எப்பவுமே பார்த்துருக்கோம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கர்வ் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம b யூனியன் c தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். b யூனியன் c. ஓகே, அப்போ பிங்கிற இடத்துல என்ன எழுதணும்? பியில் இருக்கக்கூடிய செட் எழுதணும். அப்படி 0, 1. நெக்ஸ்ட் இந்த யூனியனுக்கு பதிலாக யூனியன் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்கு பதிலாக என்ன எழுதணும்? 1, 2. ஓகே, யூனியனை என்ன பண்ணணும்? ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஓகே ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். ரெண்டையும் சேர்த்துனோன்னா ஸோ பெரிய செட்டு உருவாயிரும். ஒன்றும் இல்லை, இதில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போடுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் போடுறோம்? ஸோ 0 போட்டாச்சு, அடுத்தது 1 தூக்கி உள்ளே போட்டாச்சு. மறுபடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 உள்ளே வர தேவையில்லை, ஏன்னா 1 ஆல்ரெடி உள்ளே இருக்கு. அடுத்தது என்ன தூக்கி போடணும்? இந்த ஸோ இது நீங்கள் வந்து ஒரு பாத்திரம்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு ஷார்ட்கட்க்கு சொல்கிறேன், பட் இட் இஸ் அ யூனியன். ஓகே, இப்போ 2. ஓகேவா? அப்போ b யூனியன் சிக்கு பதிலாக என்ன வந்திருக்கு நமக்கு? ஸோ 0, 1, 2 அப்படிங்கிற செட்டு வந்திருக்கு. ரைட். a கிராஸ் b யூனியன் c பண்ணணும். ஓகே, a என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதுங்க. a என்னது? ஸோ 2, 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கிராஸ்க்கு கிராஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் b யூனியன் சிக்கு என்ன எழுதணும்? தட் இஸ் இங்கே கிடைச்சிருக்கு இல்லையா? 0, 1, 2. ஓகே, அதை போட்டுக்கோங்க. ஸோ நான் முன்ன சொன்னது போல தான், இந்த கிராஸ் பார்த்த மாத்திரமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரியான 2 ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய செட்டை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே இந்த நம்பர்ஸும் போட்டுக்கோங்க. 2, 3, 0, 1, 2 அப்படின்ட்டு. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த மாதிரியான அமைப்பு உருவாயிரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க? ஸோ 20, 21, 22. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி உருவாக்கணும்? தட் இஸ் 20, 21, 22. அதே போலவே அடுத்து என்னது? தட் இஸ் 30, 31, 32. தட் இஸ் 30, 31, 32. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கட்டாயமாக என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் கமா போட மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ முதல்ல அந்த சின்ன பிராக்கெட்குள்ளே இருக்கிறதுக்கு கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் இப்படி பிரித்து விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை உருவாக்கிட்டோம். ரைட். ஸோ இதுதான் நம்மளுடைய என்னது? தட் இஸ் LHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதை அப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அப்படியே நம்ம RHS போய் பார்க்கலாம். RHSல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? தட் இஸ் a கிராஸ் b, அதுக்கப்புறம் a கிராஸ் c ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதன் பின்ன போய் ரெண்டையும் என்ன பண்ணணும்?
ஸோ இந்த ஒரே பாத்திரத்தில் கொண்டு போய் போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், யூனியன் பண்ணணும், அதுதான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு A cross B பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏ என்னது, இப்போ வந்து இது வந்து RHSன்னு போட்டுக்கோங்க. ஓகே, A cross B. ஓகேவா? இப்போ ஏங்கிறது என்னன்னு தெரியும், தட் இஸ் இங்கே பாருங்க என்ன பார்த்துருக்கோம், 2,3. பிங்கிறது 0,1. இப்போ A cross B பார்க்கணும் அப்படின்னா A எழுதியாச்சு, அடுத்தது B எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். இந்த கிராஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இந்த மாதிரி 2 செட்டை நம்ம போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 2 செட்டுக்குள்ளே அதை எழுதணும். தட் இஸ் 2, 3, இங்கே 0, 1. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ ஒரு பெரிய செட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுலேருந்து என்னது 20, 21. ஸோ 20, 21. ஸோ இந்த மாதிரி தனித்தனி பிரேசஸ் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 30, 31. ஸோ 30, 31. இப்போ என்ன பண்ணணும் கட்டாயமாக, ஸோ கமா 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 போட்டுக்கணும். ஸோ நமக்கு எளிமையாக இருக்கும். ஓகே, இப்போ A cross C அப்படிங்கும்போது ஏவை எழுதிட்டு அடுத்தது C எழுதிட்டு இப்போ கிராஸ் பண்ண போகிறேன். கிராஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரியான செட் அமைப்பை போட்டுக்கிட்டேன். ஓகே, ரைட். போட்டதுக்கப்புறம் என்ன எழுதணும், ஸோ 21, 22. அதே போல் 31, 32. அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன எழுதணும், தட் இஸ், ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க செட் பிரேஸை. நெக்ஸ்ட் இங்கே என்ன எழுதணும், ஸோ 21, 22. லைக்வைஸ் என்ன எழுதணும், 31, 32. ரைட்டு. இப்போ நடுவில் கமா 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 கமா, அப்புறம் இதை பிரிக்கிற மாதிரி கமா போட்டுக்கணும். ஓகே, இப்போ என்ன நமக்கு வேணும், தட் இஸ் இது ரெண்டோட யூனியன் வேணும். cross B யூனியன் A cross C. ஓகே, இப்போ இது ரெண்டையுமே எழுதிக்கலாமா? ஸோ எப்படி எழுதணும், தட் இஸ் 2,0. இது எழுதுங்க அப்படியே, அவ்வளோதான். 2,0, 2,1. அதே போல் 3,0, 3,1. ஓகே, ஸோ நடுவில் கமா போட்டுக்கோங்க. ஸோ யூனியன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ A cross என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், தட் இஸ் 2,1, 2,2. நெக்ஸ்ட் 3,1, 3,2. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கமா கமா போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2,0 அப்படிங்கிற உறுப்பை கொண்டு போயிட்டு இந்த யூ ஷேப்புக்குள்ளே போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, தட் இஸ் 2,0 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2,1 போடுங்க, 2,1 போட்டாச்சு. 3,0 போடுங்க, ஸோ 3,0. அடுத்து 3,1. இப்போ இங்கேருந்து வாங்க 2,1 மறுபடியும் வருமா, வராது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 2,2 போடலாம்ல, அப்போ இங்கே அடுத்தது 2,2ன்னு எழுதிருங்க. இப்போ 3,1 வருமா, வராது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. அப்போ அடுத்தது என்ன இருக்குது, 3,2 வரும். ஸோ அதை எழுதிக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளுக்கு என்னது, RHS, ரைட் ஹேண்ட் சைடு. சமத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த LHSம் சமமாக இருந்துச்சுன்னா நம்ம சரிபார்க்கப்படுதுன்னு எழுதி முடிச்சிடலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும், A cross B யூனியன் Cல என்ன கிடைச்சிருந்தது, ஸோ 20, 21, 22. ஓகே, நெக்ஸ்ட்டு 30, 31, 32. இதெல்லாம் மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே கிடைச்சது. ரைட், அதை அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க, இடையில கமா எல்லாம் போட்டுக்கோங்க. ரைட், இப்போ அதே போல் நம்ம அடுத்தது என்ன பார்த்துருந்தோம், தட் இஸ் A cross B யூனியன் A cross C பார்த்தோம்ல, அது எப்படி இருந்துச்சு, அதுவும் 20, 21, 22 தான். அதே போல் 30, 31, 32 தான் கிடைச்சிருந்தது. ஓகே, அதெல்லாம் போட்டுட்டு நம்ம நடுவில் என்ன பண்ணணும், கமா கமா கமா, நெக்ஸ்ட் இங்கே கமா 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 போட்டு இங்கேயும் கமா போட்டு பிரித்து விட்டுறணும். ஓகே, இப்போ சொல்லுங்கள், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் 20, 21, 22 இங்கேயும் இருக்குது தானே, அதே போல் 30, 31, 32 அதே இங்கே இருக்குது தானே. ஓகே, அப்போ ரெண்டுமே சமம் தானே. அப்போ நம்ம நடுவில் இதுக்கு சமம்ங்கிற குறி கொடுக்கலாம் தானே. அப்போது LHS ஈக்குவல் டு RHS. அப்போ என்ன எழுதணும், எனவே ஸோ A cross B யூனியன் C சமம் A cross B யூனியன் A cross C என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். ரோமன்ல செகண்ட் ரோமன்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதே தான் A cross B இன்டர்செக்ஷன் Cன்னு கொடுக்கணும். தட் இஸ் யூனியனுக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கணும், இன்டர்செக்ஷன் C. அப்போ இங்கே என்ன ஆகும், ஸோ A cross B இன்டர்செக்ஷன் A cross C அப்படிங்கிறத சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இதையும் நம்ம போட்டு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு என்ன வேணும், ABCRன்னு தெரியணும், அப்போ தான் நம்மளால போட முடியும். ஆல்ரெடி நம்ம ABC கண்டுபிடிச்சி வச்சிருக்கறனால ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். தட் இஸ்
ஸோ செகண்ட் ரோமன் என்ன நமக்கு கேட்குறாங்க, தட் இஸ் A cross B intersection C equal to A cross B intersection A cross Cன்னு நம்ம காட்டணும். ரைட், இப்போ நம்ம வழக்கம் போல் எப்படி எழுதலாம், இதை LHS அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் இதை சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது RHS அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சமத்தை வச்சு தான் இதை சொல்லணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம LHS போட்டு பார்த்துடலாம். LHS என்ன இருக்குது, தட் இஸ் A cross B intersection C. நான் ஃபர்ஸ்ட்டு B intersection C-யை முடிச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் 0,1. அதே போல் C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1,2. ஸோ இது அப்படி இங்கே வந்து நம்ம எழுதிக்கலாம். அதை எழுதியிருக்கேன், தட் இஸ் B intersection C-யை ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்கிறனால Bங்கிற செட்டுக்குள்ள 0,1 இருக்குது. லைக்வைஸ் Cங்கிற செட்டுக்குள்ள 1,2 இருக்குது. ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனுங்கிற இந்த சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் இருந்தால் ஸோ ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது மட்டும்தான் இந்த இந்த இன்டர்செக்ஷனுங்கிற அமைப்புக்குள்ளே போய் உள்ளே உட்காரும். ஓகேவா? ஸோ என்ன பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்கா, ஸோ அப்போ அது போகாது. இங்கே 1 இருக்குது, 1 உள்ளே போகும். அதே போல் இங்கேயும் அந்த 1 வந்து உள்ளே போகும். ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 2 போகாது, அப்போ இந்த 0 இந்த 2 போகாது. ஸோ இப்போ 1 மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 1ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, தட் இஸ் A cross B intersection Cன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம A தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்து வச்சுருக்கோம், 2,3 அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுருக்கோம். ஸோ ஏக்கு பதிலாக 2,3. அடுத்தது B intersection Cக்கு பதிலாக தான் 1. ஓகேவா? இது என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணால் நமக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? ஓகே, போட்டுட்டு இப்போ இங்கே என்ன எழுதணும், 2, 3. இங்கே என்ன எழுதணும், 1. ஓகே ரைட். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுங்கள். ஸோ 21, 31. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு வந்திருக்கணும், தட் இஸ் 21, 31. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், கமா உள்ள போட்டுக்கணும், வெளியிலையும் போட்டுக்கணும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா A cross B intersection C. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், தட் இஸ் A cross B கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ A cross B. ஓகேவா? அப்போ A cross Bக்கு A ஃபர்ஸ்ட் எழுதணும். A என்னது, தட் இஸ் 2,3 கிராஸ். B என்னது, 0,1. ஓகே, தட் இஸ் நான் அதே போல தான் இங்கே பாருங்க கிராஸ் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரியான செட்டை போட்டுட்டு ஸோ 20, 21. அதே போல் 30, 31. ஓகே ரைட். இப்போ அதை இங்கே அப்படியே நம்ம பெரிய செட்டில் எழுதிக்கலாம். தட் இஸ் 20, 21, 30, 31. அதன் பின் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான ஸ்மால் பிரேசஸ் நம்ம போட்டுக்கணும். கர்வ் பிரேசஸை போட்டுட்டு இப்படி நம்ம கமா கொடுத்துடணும். ஓகே ரைட். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, தட் இஸ் A cross C-யை பார்க்கணும். ஓகேவா? ஸோ A cross C-னா A என்ன இருக்குன்னு தெரியும், 2, 3. அடுத்தது கிராஸ் C என்னது, 1,2. ரைட். இப்போ அதே போல தான். ஸோ இதை 2, 3. அடுத்தது இதுக்கு நம்ம 1, 2 போட்டுக்கிறோம். போட்டு இப்போ என்ன எழுதணும், 21, 22. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 21, 22. அதே போல் 31, 32. ஸோ 31, 32. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கர்வ் பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து கமாவும் கொடுத்துக்கோங்க. ரைட். இப்போ என்ன அடுத்தது நம்ம பண்ணணும், தட் இஸ் இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷன் பண்ணணும். தட் இஸ் A cross B intersection A cross C. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டுக்குமே நம்ம வந்து இன்டர்செக்ஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, நான் அப்போ இருந்தாலும் நான் எழுதிக்கிறேன். 20, 21, 30, 31. ஓகே, போட்டாச்சா? இப்போ கமா எல்லாம் உள்ளே போட்டுக்கோங்க. ரைட், வெளியிலையும் போட்டுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் லைக்வைஸ் இங்கே வந்து என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் போட்டுட்டு ஸோ இப்போ இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. தட் இஸ் 21, 22, 31, 32. அதை அப்படியே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், கமா கொடுத்துக்கணும். ஓகே, கமா கொடுத்தாச்சு, இங்கேயும் கமா கொடுத்துக்கோங்க. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணணும், ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கொண்டு போயிட்டு ரெண்டுலேயும் இருக்கிறது பொதுவாக இருக்கிறது தான் இந்த கூடைக்குள்ளே நம்ம வந்து கமுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், மைண்டில் இப்படி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட். இப்போ என்னென்னலாம் வரும் பாருங்கள். தட் இஸ் இப்போது 2,0 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா, ஸோ அப்போ இது வராது. நெக்ஸ்ட் 2,1 வரும், ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால உள்ளே வந்துடும். 2,1 ரெண்டுலேயுமே வந்துடும். நெக்ஸ்ட் 3,0 இருக்கா, ஸோ அது வராது, வராது. நெக்ஸ்ட் 3,1 இருக்கா, எஸ் அதுவும் வரும். ஸோ 3,1. அப்போ நிச்சயமாக இதனுடைய இன்டர்செக்ஷனில் இது 2 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்கே 2,2 இங்கே இல்லை, வராது. 3,2 வராது. ஓகே, இதுதான் நம்மளோட என்னது, RHS. ஆனால் நம்ம இப்போ மேலே என்ன பார்த்துருந்தோம்,
எல்ஹெச்எஸ்ஸையும் பார்த்துருந்தோம். இப்போ அதை நம்ம செக் பண்ணிடணும்ல. ஸோ இதுதானே நம்மளுடைய எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்ல என்ன பார்த்துருந்தோம்? 21 31, அதாவது 2,1 3,1. அதே போல தான் ஆர்ஹெச்எஸ்லையும் பார்த்துருக்கோம். இட் இஸ் A cross B intersection C equal to A cross B intersection A cross C என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதணும். LHS equal to RHS எழுதிட்டு, ஸோ இதனுடைய அந்த LHSல இருக்கிறது எல்லாமே எழுதிருங்க. நெக்ஸ்ட் RHSல இருக்கிறதையும் எழுதிட்டு, ஸோ என்ன சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதி முடிங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். That's all. Like, share and subscribe Shifa Diaries.